ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ், பெரியவங்க லஞ்ச் பாக்ஸு யாருக்கு வேணாலும் கொடுத்து விடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிள் ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த உருளைக்கிழங்கு வச்சு நம்ம உருளைக்கிழங்கு சாதம் தான் நல்லா காரசாரமாக சூப்பராக பண்ணியிருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி க்யூபாக குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி செய்யணும். இந்த ரெசிபி அப்போ தான் மசாலா நல்லா இறங்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வரமிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு, இது 3 எடுத்துகிட்டு நம்ம உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதோடு இந்த மசாலாவை போட்டுக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மசாலா போட்டும் வேக வைக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். நான் இப்போ ஒரு ஆஃப் பாயில் வேக வச்சுருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா பிரட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிட்டு நம்ம நல்லா பிரட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, மசாலாவில் பிரட்டி வச்சுருக்கோம்ல அந்த உருளைக்கிழங்கை எண்ணெயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. வேக வைக்காமல் போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் வரைக்கும் வேகும். ஒரு ஆஃப் பாயில் வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம், வரமிளகாய் இதெல்லாம் அந்த ஃப்ரை பண்ணோம் இல்லையா அந்த ஆயிலில் போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கிடாதீங்க. கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும். அடுத்து பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன். அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கம்மியாகவோ அதிகமாகவோ போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், இந்த மசாலாவெல்லாம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தோடு நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். நம்ம நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தான் நம்ம உருளைக்கிழங்கையே சேர்க்க போகிறோம். அடுத்து ஒரு பெரிய தக்காளியை நல்லா மெலிசாக கட் பண்ணி போட்டிருக்கோம். அப்போ தான் ஈஸியாக வதங்கும். அதுக்காக நான் ரொம்ப மெலிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தூள் உப்பு தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா தக்காளியோட தோல் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதோட வடித்து எடுத்து வச்சுருக்க சாதத்தை போட்டு கிண்டிக்கலாம். நீங்கள் இதை வெறுமனையாக தயிர் சாதம், ஃப்ரைட் ரைஸுக்கு கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம். இப்போ ரைஸை போட்டு நல்லா பிரட்டிட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். இப்போ நல்லா கிண்டிட்டு இறக்கிடலாம். ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.